ஹாய் ட்ரோல்ஸ். இன்னைக்கு நான் 2022 ரிலீஸ் ஆன ஃப்ரம்ன்ற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி சீரிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த சீரிஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. 10க்கு 9 பேருக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோல பார்ட் 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா அடர்ந்த காட்டுல மறைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. வெளியே பார்க்க ரொம்ப அமைதியான ஊர் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கர ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஈவினிங் முடிஞ்சு இருட்ட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அந்த டவுனோட ஷெரிஃபான பாய்ட் ஸ்டீவன் அப்படின்றவரு கையில ஒரு பெல் எடுத்துக்கிட்டு அந்த டவுன் ஃபுல்லா அதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பெல்ல அடிக்க ஆரம்பிச்சதும் டவுன்ல இருக்கிற எல்லாரோட ரியாக்ஷனும் மாறிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஷுவலா பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. கதவை லாக் பண்றாங்க, ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம் கூட வெளியே நிக்க யாருக்குமே தைரியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு அப்போ புரியாது. ஒவ்வொரு வீட்டு வாசப்பக்கத்துலயும் ஒரு வித்தியாசமான கல்லு தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு டாலிஸ்மன் பேரு. அந்த கல்லுல சில புரியாத சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த கல்லு எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதே நேரத்துல டவுன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற சாரா மேயர்ஸ் அப்படின்ற பொண்ணு அங்க சாப்பிட்டுட்டு இருக்க கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயும் டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு அவசரப்படுத்துறா. அதை கேட்டதும் எல்லாரும் பாதி சாப்பாட்டோடவே எழுந்து பில்லு கூட கொடுக்காம சீக்கிரமா வெளியே கிளம்பி போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லயும் அந்த டாலிஸ்மன்ற கல் இருக்கு. அதோட அங்க ஒரு பழைய ஜூக் பாக்ஸ் இருக்கு. திடீர்னு யாருமே டச் பண்ணாம அது தானாவே ஒரு பாட்டை பிளே பண்ண ஆரம்பிக்குது. அந்த பாட்டுல ஒரு லைன் வருது, we will meet before your time is due அப்படின்னு. உனக்கு சாகர நேரம் வரத்துக்கு முன்னாடியே மரணம் உன்னை தேடி வந்திருக்குன்னு பொருள் இருக்கு. இந்த ஒரு லைனு அடுத்து நடக்க போற சம்பவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள பாய்டு பெல்ல அடிச்சுக்கிட்டே டவுன் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு சேஃபா போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. பெல்லு சவுண்ட் கேட்டதும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கதவை லாக் பண்ணிட்டு அந்த டாலிஸ்மன் கல்லு சரியான இடத்துல இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. கடைசியா பாய்டு ஒரு பில்டிங் குள்ள போறாரு. முன்னாடி அது போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் இப்ப அதை போலீஸ் ஸ்டேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுனோட ஷெரிஃப் இவர் தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மட்டும் இல்ல, இந்த டவுன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தலை கீழா மாத்த போற ஒரு சம்பவம் நடக்க போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதுல 96 days without incident அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்ததும் நமக்கு அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா அதோட ஆன்சரை இப்ப நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு கிளியரா புரியுது. இந்த டவுன்ல இருக்க எல்லாரும் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் கதவை நல்லா லாக் பண்ணிக்கிறாங்க. நைட்டு அவங்கள பயமுறுத்துது. ஏன் பயமுறுத்துது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதே நேரத்துல டவுன்ல இருக்கிற ஒரு பாரை அந்த கடையை நடத்துறவரு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பிராங்க்னு ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு புல் போதையில சேர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். பார் ஓனரு எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவன் எழுந்துக்கவே இல்லை. கடைசியில இவனை வீட்டுக்கு இனிமே அனுப்ப முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம பாரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்க பிராங்கோட வீட்டுல அவனோட ஒய்ஃபும் அவனோட குட்டி பொண்ணும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிட்டே போகுது. ஆனா பிராங்க் வீட்டுக்கு வரவே இல்லை. இனிமேவும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவங்களும் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. மத்த வீட்ல இருக்கிற மாதிரியே இவங்க வீட்லயும் அந்த டாலிஸ்மன் கல்லு தொங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிடுது. அந்த டவுன் ஃபுல்லா அமைதி ஆயிடுது. வெளியில யாருமே இல்ல. அந்த குட்டி பொண்ணு மேல பெட்ரூம்ல தனியா இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வெளியே இருந்து யாரோ டொக் டொக்னு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயத்தோட யாருன்னு கேக்குறா. அதுக்கு வெளியே இருந்து ஒரு பாட்டி மாதிரி தெரியற உருவம், நான் தான்மா உன் பாட்டி அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி பொண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன் பாட்டியா? ஆனா நீங்க என் பாட்டி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா பாட்டினா பாட்டி தானே, வெளியே ரொம்ப குளிருது, ஜன்னல கொஞ்சம் திறமா, நான் உள்ள வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சாந்தமா பேசுது. அந்த குட்டி பொண்ணு யாருக்காகவும் ஜன்னல திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பாட்டி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ திறமா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனசை மாத்த ட்ரை பண்ணுது. கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா கீழே இருந்து மேல வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு ஜன்னலை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. இதை பார்த்து அந்த அம்மா பயங்கரமா கத்துறாங்க, வேண்டாம் ஜன்னலை திறக்காத. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜன்னல் ஓபன் ஆன அடுத்த செகண்ட் வெளியே நின்னுட்டு இருந்த அந்த பாட்டியோட முகம் மொத்தமா மாறிடுது. கொடூரமான மனுஷ மாதிரியே இல்லாத ஒரு ஜந்து மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு சில செகண்ட்ஸ் தான். அந்த ஜந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அம்மாவையும் அந்த குட்டி பொண்ணையும் கொடூரமா கொன்னுடுது. அப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இந்த டவுன்ல நைட் ஆன உடனே மனுஷங்க மாதிரி தெரிகிற சில பயங்கரமான ஜந்துக்கள் வெளியே சுத்திட்டு இருக்கு. அதுங்க பேசுதுங்க, சிரிக்குதுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நடிக்குதுங்க. ஆனா
அதுங்களோட கோல் ஒன்னே ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியே வர வச்சு கொள்றது. அதனாலதான் இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே நைட் ஆனதும் ஜன்னலையும் கதவையும் சாத்திக்கிட்டு அந்த டாலிஸ்மன் கல்லை எடுத்து செவுத்துல வச்சு உள்ள போறாங்க. அந்த கல்லு இருக்கிற வரைக்கும் அந்த ஜந்துக்களால உள்ள வர முடியாது. கதவை திறந்தா போதும், அது அவங்களோட கடைசி நைட்டா மாறிடும். மறுநாள் காலையில போதை தெளிஞ்ச பிராங்க் எதுவுமே தெரியாம வீட்டுக்கு நடந்து வரான். ஆனா தூரத்துல இருந்தே வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரௌடு நிக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் நிக்கிறத பார்த்த பிராங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம பதறிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போறான். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஷெரிஃப் பாய்டு வெளியே வந்து பிராங்க பார்த்ததும் சம கோவத்துல அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜன்னல் எல்லாத்தையும் ஆணி அடிச்சு வைக்க சொல்லியிருந்தல, அதை கூட நீ பண்ணல. அதுவும் நைட்டு வீட்டுக்கு வராம எங்க போய் குடிச்சிட்டு இருந்த? 96 நாளா எந்த இன்சிடென்ட்டும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. நீ பண்ண ஒரு தப்புக்கு என்ன விலை கொடுத்துருக்கன்னு வா, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை மேல கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் பார்த்த பிராங்குக்கு உலகமே இருண்டு போச்சு. அவனோட ஒய்ஃபும் அவனோட குட்டி பொண்ணும் அந்த ஜந்துக்களால ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சீனை பார்த்த உடனே பிராங்க் மொத்தமா உடஞ்சு போயிட்டான். அழுது மனசெல்லாம் உடஞ்சு போய் என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அப்படியே உட்காந்துட்டான். பாய்டுக்கு அவன் மேல அந்த கோபம் கொஞ்சம் கூட குறையல. உன் அலட்சியத்தினால தான் 2 உயிர் போயிடுச்சு, இதுக்கு பனிஷ்மெண்டா நீ லாக்அப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிராங்க் அரெஸ்ட் பண்ண முடிவு பண்றான். வீட்டை விட்டு வெளியே வர நேரத்துல பாய்டோட கண்ணுல ஒரு விஷயம் படுது. வீட்டு வாசல்ல தொங்கிட்டு இருந்த டாலிஸ்மன் இப்போ கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்ததும் பாய்டு அந்த கல்லை சேஃபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரைட்டா ஒரு மேன்ஷனுக்கு போறான். அங்க டானான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட என் பையனை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறான். இப்பதான் நமக்கு அந்த மேன்ஷனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. இந்த டவுன்ல 2 கம்யூனிட்டி இருக்கு. ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க டவுன் மக்கள், இன்னொன்னு இந்த மேன்ஷன்ல சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்ற மக்கள். இவங்க 2 பேருக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல, தனித்தனியா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாழ்றாங்க. பாய்டு மட்டும் டவுன்ல இருந்தாலும் அவனோட பையன் இந்த மேன்ஷன்ல தான் ஸ்டே பண்றான். அதனால தான் அவனை பார்க்க வந்திருக்காரு. பாய்டு பையனை பார்க்கும்போது அவன் அப்பா முகத்தை பார்க்க கூட விரும்பல, பேசாம அமைதியா நிக்கிறான். பாய்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து ஒரு அம்மாவும் ஒரு குட்டி குழந்தையும் செத்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஃபியூனரல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் ரொம்ப கேஷுவலா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். இந்த ரியாக்ஷனை பார்த்த பாய்டுக்கு ஷாக்கு. என்னடா இப்படி பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேக்குறாரு. உடனே அவனோட முகம் மாறிடுது. எனக்கு வருத்தம் இல்லையா? உங்களுக்கு தான் வருத்தம் இல்ல, நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. ஆனா நான் என்னைக்கும் மறக்கல, நீங்க பண்ணது இன்னைக்கும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படின்னு கோவமா சொல்றான். ஆனா இவன் எதை பத்தி சொல்றான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப நம்மளுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியர், பாய்டுக்கும் அவன் பையனுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் கதை அப்படியே வேற ஒரு ஃபேமிலி பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. ஜிம், அவரோட ஒய்ஃப் டாபிதா, அவங்களோட பசங்க பெரிய பொண்ணு ஜூலி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஈத்தன். இந்த 4 பேரும் ஒரு ஆர்வி வேன்ல ஜாலியா ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க போற வழியில ஒரு பெரிய மரம் விழுந்து அவங்க போற வழியை பிளாக் பண்ணிடுது. ஜிம் வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சுன்னு பார்க்க வெளியே இறங்குறாங்க. அப்போதான் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. முதல்ல ஒரு காக்கா வந்து அந்த மரத்து மேல உட்காருது. இன்னும் அடுத்த சில செகண்ட்ஸ்ல 2, 3 அதுக்கப்புறம் 10 இப்படியே நிறைய காக்காங்க ஒன்னு சேர்ந்து வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சீனை பார்க்கவே ஏதோ சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஜிம்முக்கும் அதே ஃபீல் இருந்ததுனால சரி நம்ம வந்த வழி க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம யூ டர்ன் எடுத்துட்டு வந்த வழியிலே திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். ஜிம்மும் அவன் ஃபேமிலியும் சரி வந்த ரூட்லயே திரும்பி போலான்னு டிசைட் பண்ணிட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு டவுனுக்குள்ள வந்து சேர்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல மார்னிங் செத்து போன அம்மா பொண்ணுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு ஆர்வி வேனு டவுனுக்குள்ள வர்றத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஐயோ புது ஃபேமிலி வந்திருக்காங்க, நடக்கிறது எல்லாத்தையும் இவங்களுக்கு சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா பாய்டு உடனே இப்ப சொன்னா நம்ப மாட்டாங்க, முதல்ல அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தத்துறாரு. பாய்டு போய் ஜிம்மு கிட்ட என்ன சார் எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஜிம்மும் நாங்க வழி தவறி வந்துட்டோம், இந்த டவுனை விட்டு வெளியே போற வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பாய்டு ரொம்ப சாதாரணமா அதோ தெரியுது அந்த ரோட்லயே ஸ்ட்ரைட்டா போங்க, டவுனை விட்டு வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு மறுபடியும் வேனை எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா சில நிமிஷத்துக்குள்ள திரும்பியும் அதே டவுனுக்குள்ள வண்டி போகுது. ஜிம்முக்கு இப்போ செம கன்ஃபியூஷன், இது எப்படி பாசிபிள், ஸ்ட்ரெயிட் ரோட்ல தான் போறோம், ஒரு டர்ன் கூட எடுக்கல, அப்புறம் எப்படி திரும்பி திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ ரோட் சைட்ல நடந்து போயிட்டு இருந்த சாராவை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ இந்த டவுனை விட்டு வெளியே போற வழி எது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சாரா அவன் பேச்சியே காதுல வாங்காம ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நடந்து போயிடுறான். ஜிம்மோட கன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாகுது. இதெல்லாம் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்த பாய்டு சரி இப்ப சொன்னாதான் இவங்க நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ஜிம்மு மறுபடியும் வேனை எடுத்து
எடுத்துட்டு டவுனுக்குள்ள வரும்போது பாய்டு ஆல்ரெடி டயரை பஞ்சர் பண்ற ஸ்பைக்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ண வேற வழியே இல்லை. ஆனா அதே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு காரு ரொம்ப ஸ்பீடா வருது. ஜிம்மு சடனா அதை பார்த்த பயத்துல ஸ்டேரிங்கை திருப்பிடுறா. கண்ட்ரோல் போயிடுது. ஆர்வி ஸ்ட்ரைட்டா ரோட விட்டு வெளியே போய் காட்டுக்குள்ள இருந்த மரத்துல பயங்கரமா மோதி நிக்குது. செம ஆக்சிடென்ட். அந்த கார்ல 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து காயத்தோட டவுன் வரைக்கும் நடந்து வந்து, ப்ளீஸ் அங்க ஒரு ஆர்வி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்னு பாய்டு கிட்ட சொல்லிட்டு மயங்கிடுறாரு. பாய்டு உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு தான் டீமோட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஸ்பீடா கிளம்பிடுறாரு. கார்ல இன்னும் ஜேடுன்னு ஒருத்தன் இருக்கான். ஆனா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது ஜிம்மோட ஃபேமிலி தான். ஆர்வி மொத்தமா சைடுல கவுந்து கிடக்குது. பாய்டு உடனே உள்ள போய் எல்லாரையும் வெளியே இழுக்க ட்ரை பண்றான். நல்ல வேலையா யாருக்கும் பெருசா எதுவும் ஆகல. ஆனா சின்ன பையன் ஈத்தனோட கால்ல ஒரு இரும்பு கம்பி குத்திட்டு இருக்கு. அவன் ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்குறான். கரெக்டா அப்போதான் டவுன் டாக்டர் கிறிஸ்டி அங்க வந்து சேர்றாங்க. அவங்க ஈத்தனை பார்த்துட்டு இவனை இப்பயே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம், இவனை இப்ப மூவ் பண்றதுக்குள்ள நைட் ஆயிடும். நைட் ஆனா அதுங்க வந்துடும். அப்போ பாய்டுக்கு ஒரு ஐடியா வருது. மார்னிங் செத்து போன ஃபேமிலி வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த டாலிஸ்மனை பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து இந்த ஆர்விக்குள்ள மாட்டினா இது ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஜிம்மோட ஒய்ஃப் டாபித்தாவையும் பொண்ணு ஜூலியையும் சேஃபா டவுனுக்கு அனுப்பணும். பாய்டு அவங்களுக்கு நைட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், நீங்க 2 பேரும் இப்போ உடனே டவுனுக்கு போங்க, ஈத்தனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா டாபித்தா என் பையனை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. கடைசியில ஜிம்மு கன்வின்ஸ் பண்ணிட்டு நீயும் ஜூலியும் முதல்ல போங்க, நான் ஈத்தன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப ஆர்விக்குள்ள இருக்கிறது பாய்டு, டாக்டர் கிறிஸ்டி, ஜிம்மு, காயத்தோட இருக்கிற ஈத்தன் 4 பேர் மட்டும். இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல காயம்பட்டவனை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க சாரா அவனை அமைதியா பார்க்க வரா. இவனுக்கு ஒன்னும் புரியல. சாரா அவனை பார்த்து இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் அப்படின்னு காமா சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஸ்கைல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அவனோட கழுத்துல குத்திடுறா. ஒரே ஒரு குத்து, அவ்வளவுதான். அவன் ஸ்பாட்லயே செத்துடுறான். ஆனா இப்போதான் கதை உண்மையாவே ஆரம்பிக்குது. இனிமே வரப்போற ஒவ்வொரு சம்பவமும் செம்ம ட்விஸ்டா இருக்கும். இந்த ஊருக்கு பின்னாடி என்ன மரமும் இருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆக போகுது, அந்த ஜந்துக்கள்லாம் யாரு, இதெல்லாம் வரப்போற அடுத்தடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அதனால இங்கே நிறுத்திடாதீங்க, இப்பவே பார்ட் 2க்கு போயிடுங்க. ஸ்கிரீன்ல வர பார்ட் 2 கிளிக் பண்ணி அதைய தொடர்ந்து பாருங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ட்ரோல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஒருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். டெரி ட்ரோல்ஸ் பார்ட் 2ல சந்திப்போம். பாய்.